ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னும் 12 வருஷத்துக்கு யாரும் கிட்ட நெருங்க முடியாது. 12 வருஷத்துக்கு யாரும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் இருக்குது. அதை யார் செய்கிறாருன்னா சனி பகவான் செய்கிறாரு. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, கண்டகச்சனியாக இருக்கிறாரு, அடுத்து அஷ்டமச்சனியாக வரப்போகிறாரு, எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் பயிற்சி ஆனாலுமே அது பெருசாக அவங்களுக்கு பாதிக்காது. இப்போ வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து குருவுக்கு குறுக்க இருக்கிறார். குருவுக்கு வந்து கேந்திரத்தில் இருக்கிறாரு. குரு சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு 10ஆம் இடத்துல. சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு. வர்க்கோத்தவமாக இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குற அந்த கெடு பலங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. சரியா? அதுபோக சுக்கிரன் ராகுவை பார்க்குறாரு. ராகு சனி கூட சேர்ந்துருக்கிறாரு. மறைமுகமாக சனி பகவான் சுக்கிர குரு தொடர்பு பட்டிருக்கிறதுனால அந்தளவுக்கு வீரியம் இருக்காது, எஃபெக்ட் இருக்காது. ஸோ நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாக போகும். அதுக்கடுத்து அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணமாகி ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து அஷ்டமச்சனி ஆவார். வருகிற 2027 ஜூன் மாதம் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துக்கு போனாலும் நீசம் அடைவார், நேர்வழி இழப்பார். ஸோ செவ்வாய் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். 8ல் சனி பகவான் நீசம் அடைகிறது வந்து ஒரு வகைக்கு நல்லதான் உங்களுக்கு. சரியா? அவருடைய பார்வை பலனுடைய வீச்சு குறையும். சரி, ஆதிபத்தியத்தை கெடுத்தாலுமே பார்வை பலன் வீச்சு குறையும். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? ஸோ அதோடய தாக்கம் வந்து வெகுவாக குறையும், நல்லா இருக்கும். அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு போவார். 9ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறுவார். ரிஷபத்தில் நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு ராஜபாவதி வீட்டுக்கு போவார். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நான் அடுத்து வருகின்ற 12 ஆண்டுகளுக்கு சனி பகவான் பெருசாக கெடுதல் கொடுக்க மாட்டார். ஒரு சில பேருக்கு தான் கொடுப்பாரு. அது யார் யார் கொடுப்பாரு, அதுக்கு என்ன செய்யணும், அந்த பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு வந்து ராசி பலனையும் சொல்கிறேன், சில பரிகார வழிபாடையும் சொல்கிறேன், சனி பகவானை பற்றி குறிப்பிட்ட தகவல்களை சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். கன்னிராசியில் பிறந்துட்டோம். உத்தரமோ அஸ்தமோ சித்திரையோ எந்த லக்கணத்திலோ பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்ம ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கணாதிபதி, ராசியாதிபதி, 8 கூடையவன் சனி பகவான், இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் தட்டால் ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழலாம். 80 வயசுக்கு மேலே வாழ்ந்துடலாம். சரியா? ராசிநாதன் புதன், அதுபோல் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணாதிபதி, அதுபோல் லக்கண ரீதியாக அட்டமாதிபதி, லக்கணத்துக்கு 8 கூடையவன், அதுபோக சனி பகவான், நீங்கள் 4 பேர் நல்ல நிலைமையில் இருக்கணும். சனி பகவான் பொதுவாக ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. 100க்கு 50% நல்ல பலங்களை கொடுப்பாரு. லக்கணம், நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் 3, 6, 9, 10, 11 இருந்தாலுமே நல்ல பலங்களை கொடுப்பாரு. 100க்கு 100 நல்ல பலங்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனை கெடுத்துட்டு, தகப்பன் வழி உறவை கெடுத்துக்கிட்டு பலனை கொடுப்பாரு. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பொதுவாக சனி பகவான் வந்து வேத ஜோதிடத்தில் ராசி கட்டத்தில், உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து அவர் எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருன்னா, ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் வாரி வழங்குவார். கன்னி ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகா திசை சிறப்பாக இருக்கும். அதுபோக செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, சனி மகா திசை எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து மிதுன லக்கணத்துக்கு 50% கொடுப்பார். சரியா? 50% கொடுப்பாரு, 50% கெடுப்பார். ஏன்னா அட்டமாதிபதியும் வருவார், பாக்கியாதிபதியும் வருவார். கொடுப்பார், சில நேரம் கெடுப்பார், இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனையை கொடுப்பார், தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பார். மற்றபடி அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார், கையில் காசு பணத்தை நல்லா கொடுத்துருவார். கன்னியா ராசி, கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனையின்றி கொடுப்பார். சரியா? நிபந்தனையின்றி வாரி வழங்குவார். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக செய்ய மாட்டார். சரியா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களாம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்கணாதிபதியாக வருவார். சரியா? கன்னிராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல அமைப்பு தான், ஒரு கோணம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். தன்னுடைய தசா புத்தி காலத்திலும் சரி, புத்தி காலத்திலும் சரி நல்ல பலன்களை கொடுப்பார். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விரயத்தோடு பலன்களை கொடுப்பார். அலைச்சல் விரயம் இருக்கும், கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போனால் தான் லாபம் இருக்கும். மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு அந்தளவு சிறப்பாக பலன்களை கொடுக்க மாட்டார். 100க்கு 50% தான் பலன்களை கொடுப்பார். கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார். சனி பகவானுக்கு பிடிக்காத லக்கணம் வந்து கடக லக்கணம், சிம்ம லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ வந்து கன்னிராசியில் வந்து சிரமப்படுறவங்க யாருன்னா, கன்னி லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சிரமப்படுவாங்க. சனி மகாதேசி நடக்கும்போதோ, சனி புத்தி நடக்கும்போதோ. தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பார். சரியா? 100க்கு 40% பலன்களை கொடுப்பார். ஓகே. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் நீசமாற வீடு தான், இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். விருச்சிகத்துக்கும் ஓரளவு ஒளிமறைவு இல்லாமல் கொடுப்பார். ஸோ மேசம் விருச்சிகத்துக்கு ஒரு 50% கொடுப்பார். இதெல்லாம் சனி பகவான் வந்து லக்கண ரீதியாக நீங்கள் பிறக்கிற லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார்.
அதுபோக சில நேரம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் சனி பகவான் 3, 6, 9, 10, 11 வந்துட்டாருன்னா கூடுதல் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவங்க தான் வாழ்க்கையில் வந்து யோகம் பண்ணவங்க. சனி பகவான் கொடுக்குற பலன்கள் வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும், தலைமுறை தாண்டி இருக்கும். ஒரு பிறவியில் கொடுத்தாருன்னா 3 பிறவி 4 பிறவிக்கு இருக்கும். உங்கள் மகன் காலத்திலும் அழிஞ்சு போகாது, மகனோட பேரங்காலத்திலும் அழிஞ்சு போகாது, நீடித்து இருக்கும். அந்த பலன்கள்லாம் சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குறதுனால உங்களை யாரும் தொட முடியாது, நெருங்கி வர முடியாது, நெருப்பாக இருப்பீங்க. உங்களை தொட்டவன் காலி. சரியா? அதுக்கு வந்து சனி பகவான் வந்து ஜனன ஜாதகத்தை வலிமையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து இப்போ வந்து கன்னி ராசி எந்த லக்கணம் எடுத்துக்கிடுவோம்? கன்னி ராசி வந்து தனுசு லக்கணம் எடுத்துக்கிடுவோம். கன்னி ராசி தனுசு லக்கணம் நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இப்போ கும்பத்தில் இருக்கிறாரா நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். இது மாதிரி அமைப்பில் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். கன்னி ராசி தனுசு லக்கணம் கும்பத்தில் இருந்தார்னா நல்ல அமைப்பு தான். இது மாதிரி நிறைய சொல்லலாம். சரியா? கன்னி ராசிக்கு வந்து நிறைய சொல்லலாம். கன்னி ராசி மேச லக்கணம் மிதுனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம். அதே மாதிரி கன்னி ராசி ரிஷப லக்கணம் கடகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு வந்து 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். ஸோ இது மாதிரி காம்பினேஷனில் சனி பகவான் உட்காந்துட்டாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்கு இந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி இதெல்லாம் எந்த தாக்கமும் இருக்காது. அவங்க உசாமல் நீட்டாக போய்கிட்டே இருப்பாங்க, காரியத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஓகே நேர்களே, இப்போ வந்து உங்கள் இந்த அமைப்பில் சனி பகவான் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ சனி பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் வந்து ராகுவோட இணைவில் இருக்கிறாரு. ஓரளவு சுபத்துவமாக தான் இருக்கிறார். வக்கரமாக இருக்கிறாரு. நவம்பர் 28 வரைக்கும் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சனி ராகு இணைவு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறாரு. சனி பகவானுக்கு சஷ்டாசமாக ஆகிட்டார். இப்போ அதனால் கற்பனை சமய வழிபாடு பண்ணணும். நீங்கள் கற்பனை சமய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை வந்து இரவு 8 to 9 கற்பனை சாமி கும்பிடுங்க. மிக சிறப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். கன்னி ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, கற்பனை சாமி வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணணும். ஏன்னா சனிக்கு வந்து சஷ்டாசமாக செவ்வாய் இருக்கிறாரு. சனி ராகு இணைவு. சரியா? அதுபோக வந்து ராகுக்கு கோணமாக இருக்கிறாரு. சனி பகவானுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராகுக்கு 9ஆம் இடம், சனி பகவானுக்கு 8ஆம் இடம். அவர் குரு பார்வை பெற்றிருந்தாலுமே வந்து குருமங்கல யோகத்தில் 2ஆம் இடத்துல இருந்தாலுமே சனி ராகுக்கு வந்து சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அவருடைய தாக்கம் வந்து அவங்க 2 பேத்துக்குமே இருக்குது. ராகுக்கு இருக்குது. ராகுக்கு கோணத்தில் கிரகங்கள் வந்துச்சுன்னா தாக்கம் இருக்கும். ராகுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் வந்தால் தான் ஒரு தாக்கம் இருக்கும். இருப்பினும் சனி ராகு இணைவு. சரியா? இந்த அமைப்பு இருக்க தான் செய்யுது. ராகு ஒரு சுபத்துவமாக தான் வராரு. சுக்கிரன் பார்வைக்கு குரு பார்வைக்கு வராரு. இருப்பினும் சனி வந்து செவ்வாய்க்கு சஷ்டாசமாக இருக்கிறதுனால கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். கற்பனை சாமி கோவிலுக்கு போங்க. கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, கருப்பு கயிறை மந்திரிச்சு கையில் கட்டிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு தற்காப்பாக இருக்கும். சரியா? அடுத்த வருகின்ற நாள்கள் தற்காப்பாக இருக்கும். அடுத்த வருகின்ற அஷ்டமச்சனி மற்ற சனி இல்லாதவும் உங்களுக்கு காக்கும். கையில் ஒரு கருப்பு கயிறு இருக்குது நல்லதான். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 5, 6 கூடியவன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும், லக்கு அடிக்கணும், தொட்டக்காரியம் தொடங்கணும், காரிய அனுகூலம் இருக்கணும், பேர் புகழோடு இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கணும், பிள்ளையை நல்லா படிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லா கட்டி கொடுக்கணும், பேரும் புகழோடு வாழணும்னா சனி பகவான் தான் செய்யணும். அதுபோல் ராசிக்கு 6 கூடியவன் உத்தியோக ஸ்தானாதிபதி. நல்ல உத்தியோகம் பார்க்கணும். எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அரசு உத்தியோகம் கிடைக்கணும், நான் பெரிய ஆளாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யணும். அதுபோக வந்து எனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கடன் கப்பு இல்லாமல் இருக்கணும், கடன் கப்பு தீரணும், எதிரிகள் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பகவானை தான் கும்பிடணும். ஸோ நீ கற்பனை சாமி கோயில் போய் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை கோயிலில் கொடுத்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுப்பார் பூசாரி. அதை வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருங்க. எப்போயுமே வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டார். ஸோ ராசிக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருக்குது. இதில் வந்து செவ்வாய் வந்து ஓரளவு பாவகரமாக இருந்தாலும் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அவரும் ஒரு சுப கிரகம் தான். ஸோ ராசிக்கு 2 பக்கம் சுப கிரகங்கள் இருக்குது. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. சுப தொடர்பில் கிரகங்கள் இருக்குது. இருப்பினும் சுக்கிரன் வந்து கேது பிடிக்க போகிறாரு. கேது பிடிக்க போகிறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் வந்து உங்களுக்கு 2, 9 கடன் கேது பிடிக்க போகிறதுனால வீட்டில் பணப்பழக்கம் குறையும். பேச்சுவார்த்தையில் ஒரு நிதானம் இருக்காது. வேகமாக பேசுவீங்க, சுடுசொல் பேசுவீங்க, கோபமாக பேசுவீங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுவீங்க. இதனால் மற்றவங்ககிட்ட உங்களுக்கு பகமை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சூரியனும் ராசிக்கு வந்துட்டார். ராசிக்கு 12 கூடியவன் ராசியில் இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்ல. சூரியனை நாராயண யோகம் ராசியில் இருக்குது. சரியான இல்லை, சூரியன் நாராயண யோகம் ராசியில் இருக்கிறனால கன்னி ராசிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தைரியமாக இருப்பீங்க. அதுமாதிரி எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுமாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியம் சக்ஸஸாக முடியும். புதாதித்ய யோகமும் சூரிய நாராயண யோகமும் ராசியில் இருக்குது. சனி பகவானை சூரியனும் பார்க்குறாங்க, புதனும் பார்க்குறாங்க. சூரியன் சனியை பார்க்குறதுனால அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தகப்பன் விஷயத்தில் கவனமாக இருங்க. தகப்பனுக்கு சில செலவுகள் வரலாம். இல்லைனா அப்பா விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகலாம். இல்லைனா வேலை விஷயமாக எதனாச்சும் பிரிவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்பா வழி வரவில் சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாதிப்பீங்க, சாதனையாளராக பார்க்கப்படுகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சுய வளர்ச்சிக்கு நல்ல அமைப்பு. சுய வளர்ச்சினா என்ன? தனிப்பட்ட முறையில் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா அதில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் தொழில் முதலீடுவர்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி எடுப்பீர்கள், எல்லாத்திலும் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு பணி வேலை பார்க்குற இடத்துல திறமை நல்லபடியாக இருக்கும். அந்த திறமையால் நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க, முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து இப்போதைக்கு கிரகநிலை நல்லா இருக்குது. ராசிலையும் புதன் சூரியன் வந்து இந்த புரட்டாசி மாதம் முழுக்க இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ராசியில் இருக்கிறாரு, சரியா, குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. அடுத்து குரு பார்வைக்கு வராரு. சூரியன் அடுத்த 2 மாதத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு, சரியா. புரட்டாசி ஐப்பசிக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சனி பகவானை பார்க்கறதுனால தாப்பு நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க. சனி பகவானை புதன் சுபத்துவப்படுத்துறாரு. ஸோ சனி பகவான் சுபத்துவப்படுத்துறதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளை வந்து நல்லபடியாக இருப்பாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு காரியங்களை பார்ப்பீங்க. அவங்க திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோகங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், கார்பரேஷன் ஒர்க்கு, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, பிடபிள்யூ ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, சரியா, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, மகளிர் சுய உதவிக்குழு, அப்புறம் மக்கள் நலப்பணி, இவங்களுக்கெல்லாம் நல்லா பார்க்கப்படுகிறது. அதுபோக தெருவிளக்கு, மக்களோட அடிப்படை தேவைகளை யூஸ் பண்ணுறவங்க, பாதாள சாக்கடை, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாலையோர பணியாளர்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட்டட வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, லேபர் கான்ட்ராக்டர் செய்கிறவங்க, தச்சாசாரி, சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க, இரும்பு வேலை பார்க்குறவங்க, கம்பி வேலை பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, குவாரி வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சில வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இரும்பு, சிமெண்ட், கல், இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அருமையாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாத்தையும் சனி பகவான் செய்வார். சரி சார், இப்போ வந்து இந்த வீடியோ போட்ட நோக்கம் என்னென்னா, சனி பகவான் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள் மாத கணக்கில் மாறிடும். குரு வந்து இப்போ அதிசாரம் எடுத்து வரப்போகிறாரு, வருகிற 18ஆம் தேதி. அங்கிட்டு ஒரு 50 நாளைக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ குருவை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நவம்பர் 28க்கு மேலே ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் தான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கண்டகச்சனியாக ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா, 4, 9 பார்க்குறதுனால தாய் தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு முடியாமல் போகலாம். அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். சரியா, இல்லைன்னா நீங்கள் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். ஸோ தாய் தகப்பன் விஷயத்தில் அசௌகரிய கோளாறுகள் உண்டாகும். நான் சொல்கிற வழிபாடு கரெக்டாக பண்ணுங்கள். கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக வந்து நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். இதெல்லாம் செய்யணும். நீங்கள் சனிக்கிழமை செய்யணும். சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை செய்யணும். சனிக்கிழமை உங்கள் கையால் செய்யணும். காக்காவுக்கு பிஸ்கட் துண்டு வைக்கணும், இல்லைன்னா ரொட்டி துண்டு வைக்கணும். அதுபோல் கொட்டாங்குச்சி, சிரட்டையில் தண்ணி எப்போயுமே மாடியில் வச்சுருங்க. நல்ல தண்ணியை, குடிக்கிற தண்ணியை வச்சுட்டிங்கன்னா காக்கா வந்து குடிச்சிட்டு போகும். பிஸ்கட்டும் தண்ணியும் வந்து காக்காய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காக்கா வந்து சனிப்பவனுடைய வாகனம். ஸோ காக்காவுக்கு நீங்கள் வந்து பிரசாதம் வைக்கிறது, காக்காவுக்கு நீங்கள் உணவளிக்கிறது சனிப்பவனை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுபோல் காக்கா வந்து பிதர்களுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. நம்ம இறந்து போன பிதர்கள், நம்ம அம்மா வழி அப்பா வழியில் இறந்து போன பிதர்கள், முதியோர்கள், முன்னோர்களுடைய அமைப்பாக பார்க்க முடியாது. அவங்க தான் காக்கா வடிவத்தில் வராங்க. இப்போ வந்து மகாலய பட்சம் நடந்துகிட்டு இருக்குது. மகாலய பட்சம் நடக்கு. நாளைக்கு வந்து நாளை மறுநாள் அமாவாசை. ஸோ அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணலாம். அமாவாசை அன்றைக்கும் பண்ணலாம். அமாவாசை வழிபாடுங்கிறது வேறு, சிதார்த்தம்ங்கிறது வேறு. தாய் தப்பன் இழந்தவங்க வந்து சிதார்த்தம் பண்ணணும். சரியா, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்னைக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம். வாரம் சனிக்கிழமை வைக்கணும். பிஸ்கட்டு, தண்ணி வைக்கணும். அதுபோக மாடியில் உட்காந்து பொறி போடலாம் காக்காவுக்கு. அதுபோக கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க. ரொட்டி துண்டு, பிஸ்கட்டு கொடுங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். நோய்வாய்ப்பட்ட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. நாட்டு சர்க்கரை, பச்சரிசி மாவு, எள்ளு கலந்த தீமண்டத்தை எறும்பு புத்துகளுக்கு போடுங்க. அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். கன்னி ராசிக்கு ருணமோட்ச விநாயகர். சரியா, ருணமோட்ச விநாயகர், அதாவது எப்படின்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார், விமோச்சனத்தை கொடுப்பார். அந்த விநாயகர் படத்தை வச்சு கும்பிடணும். சனிக்கிழமை தோறும் கும்பிடணும். தினமும் கும்பிட்டா நல்லதான். அந்த படத்தை இதில் நான் இன்க்ளோஸ் பண்ணுறேன். அதுபோல் கன்னிராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார். ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள். ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகர் பெருமானும் சனி பகவானுக்கு வந்து ரொம்ப வேண்டியவர்கள். ஆஞ்சநேயர் வந்து நண்பர். விநாயகர் பெருமானை அவர் பிடிக்கல. இருக்கிற தெய்வத்திலே வந்து விநாயகர் பெருமானை தான் சனி பகவான் பிடிக்கல. இன்று போய் நாளை வான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவர் முதுகில் எழுதி வச்சுட்டு போனதுனால
விநாயகரை அவர் பிடிக்கவே இல்லை, இன்னும் இப்போ வரைக்கும் பிடிக்கல. ஸோ விநாயகர் தான் தப்பிச்சிட்டாரு, சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ விநாயகரை நீங்கள் கும்பது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அந்த ஃபோட்டோ வேணும்னா எனக்கு அனுப்புங்க. அதுபோல் கற்பனசாமி மந்திரம் இருக்குது. கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமினே நமோ நம்ம. இந்த மந்திரத்தையும் அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். விநாயகர் படம், ருணமுஷ கணபதி, கன்னிராசிக்குள்ள ஆஞ்சநேயர், அதுபோக கற்பனசாமி மந்திரம், இந்த 3ஐயும் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் கேட்கணும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடணும். 8807457629 இந்த நம்பருக்கு நான் கன்னிராசி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 படத்தை அனுப்பிவிடுவேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, லேமினேட் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்த்தா ஒரு 100 ரூபாக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஒரு 3 ஃபோட்டோவுக்கும் லேமினேட் பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் லேமினேட் பண்ணிங்கன்னா 100 ரூபாக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சரி, அந்த சுலோகத்தை கூட நீங்கள் எடுக்க வேண்டாம், கையில் எழுதிக்கலாம். சரி, அந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவை தான் வச்சு கும்பிடணும். அந்த ஃபோட்டோவை வச்சு கும்பிடுங்க. சரியா, சனிக்கிழமை தோறும் கும்பிடுங்க. அதுபோக கேதுவி நட்சத்திரம் வர அன்றைக்கி கும்பிடுங்க. கேதுவி நட்சத்திரம் என்றைக்கு சார் வரும் அப்படின்னா அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடுறது நல்லது. சங்கடகரு சேர்த்து அன்றைக்கி வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் படத்தை சனிக்கிழமை கும்பிடலாம். சரியா, சனிக்கிழமை இரவு 8 to 9 இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க. வேலைக்கெல்லாம் போய்ட்டு இரவில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல விதமாகவே இருக்கும். சரியா, நெய்வேத்தியம் பண்ணுறது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நெய்வேத்தியம் பண்ணுறது இனிப்பு வைங்க. சரியா, விநாயகருக்கு கொழுக்கட்டை வைக்கலாம், கோமதகம் வைக்கலாம், லட்டு வைக்கலாம். சரியா, லட்டு வைங்க சிறப்பு. பூந்தி வைக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு கூட பூந்தி வாங்கலாம், கடையில் கொடுப்பாங்க. சரியா, ஒரு 50 கிராம் பூந்தி கேட்டால் ஒரு 2 ரூபா 3 ரூபா சொல்லுவாங்க. 100 கிராம் 4 ரூபா, 100 கிராம் 40 ரூபா. ஸோ ஒரு 20 ரூபாய்க்கு 50 கிராம் பூந்தி வாங்கிட்டு படையில் வச்சுருங்க. இனிப்பு பூந்தியை வச்சுட்டு விநாயகரையும் ஆஞ்சநேயரும் கும்பிடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லுங்கள், விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள், கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனாதுணை கணபதி காயத்ரி ஓம் ஏகாதந்த வித்மகி வக்கரதுண்டாதிமகி தந்தமந்த பரசதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளிலும் கம் கணுதான வக விக்னேஸ்வரா போற்றி, கண்ணநாதா போற்றி, கணபதி காயத்ரி போற்றி, முக்கள் முதலனை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேல முகத்தனை போற்றி, வேலவனுக்கு முத்தோனை போற்றி, சித்தி புத்தி வினையா போற்றி, சர்வசக்தி வினையா போற்றி, வினைதிற்கும் கிருஷ்ண பவனை போற்றி, வல்லப கணபதியை போற்றி, வன்னிமரத்து கண்ணநாதா போற்றி. வன்னிமரத்து கண்ணநாதா போற்றின்னு வாயால் சொல்லணும். ஏன்னா இருக்கிறதுலே வன்னி மரம் ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த மரம். இருக்கிற தேவாதி தேவரெல்லாம் வணங்கின மரம் வன்னி மரம். ஸோ வன்னி மரத்து விநாயகான்னு சொல்கிறது வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனையும் தீர்த்துரும், தவிடுபடி ஆகிக்கிறோம். ஸோ வன்னி மரத்து கண்ணநாதா போட்டி, வளம்பெரி வினையா போட்டி, சர்ப்ப வினையா போட்டி, மூசியவாணி முத பொருளை கண்ணநாதா போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஆஞ்சநேயரை கும்பிடுறது மிகச்சிறப்பு. ஆஞ்சநேயரை கும்பிடுறதுக்கு முன்னாடி ராம மந்திரத்தை சொல்லணும். ராம மந்திரம் நன்மையும் செல்லும் நாலு நல்குமே திண்ணும பாவம் தேந்தி ஜெயமே ஜென்ம மரணம் என்று திரும்பியுமே ராமரன் மந்திரத்தால். ஸோ இந்த மந்திரம் கம்பராமாயணத்தில் கம்பர் பாடியிருக்கிறாரு, கம்பர் சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லலாம். இதெல்லாம் கோகுலை சர்ச் பண்ணால் வரும். சரியா, கோகுலை சர்ச் பண்ணால் வரும். தேவைப்படுறவங்க கேளுங்க, நான் அனுப்புகிறேன். ஆனால் ஏற்கனவே பழசு தான் எடுத்து வச்சுருக்கேன். கற்பனசாமி மந்திரம் தான் என்கிட்ட இருக்குது. இதை வேணால் கோகுலை சர்ச் பண்ணி வேணால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா, விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுபோக ராமருடைய நாமத்தை சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ராம மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கிடையாது. கன்னிராசினியர்கள் ராம மந்திரத்தை சொல்வது மிகச்சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பெருமாளுடைய அம்சம். பெருமாள் 10 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. தசாவதாரம் 9 அவதாரம் எடுத்து முடிச்சிட்டாரு. 10 அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க போகிறாரு. அதில் 7வது அவதாரமாக எடுத்திருக்கிறாரு ராம அவதாரம். ராமாவதாரத்தில் ஏகபத்தினி வேதனாக இருந்திருக்கிறாரு. நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்லி போயிருக்கிறாரு. ஸோ அந்த ராம அவதாரத்தில் வர ராம மந்திரத்தை சொல்லணும். ஓம் கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையை ராமா போட்டி, சீதாராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்தராமா போட்டி, சுந்தராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜா ராமா போட்டி, ரகுராமா போட்டி, பலராமா போட்டி, பரசுராமா போட்டி, பட்டாபிராமா போட்டி, கோதன் ராமா போட்டி, அயோத்தி ராமா போட்டி அப்படின்னு மந்திரத்தை சொல்லுங்கள். அதுபோக ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் உங்கள் நாவலிருந்து வருதோ அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அடுத்த வருகிற 12 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆஞ்சநேயர் கவசமாக இருப்பார். தன்னுடைய கஜாயத்தால் எல்லாத்தையும் அடித்து தவிடுபடி ஆக்கிடுவார். ஜெய்ராம் அந்த பஜரங்க பலி உங்களுக்கு முன்னாடி நிற்பார். யாருடைய கனவுலலாம் ஆஞ்சநேயர் வராரோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா, அவங்க வேறு லெவலுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா, அவங்கள எந்த தீய சக்தியும் அண்டாது. ஸோ அந்த ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாயுபுத்திரனை போட்டி, கேசரி மேந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ராவதாரமே போற்றி, பஜரங்க பலியை போட்டி, மாருதியை போட்டி, அனுமந்தையா போட்டி, அஞ்சனேயன் புதல்வனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டி, சஞ்சீவியை போற்றி, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இந்த இடத்துல வர்றவங்க இந்த வீடியோ நேரம் வரை கேட்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பொறுப்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்நேரம் ராம மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, உங்களுக்கு பிடிச்ச ராம மந்திரத்தை சொல்லுங்கள், ராமநாமத்தை சொல்லுங்கள், ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் போட்டின்னு சொல்லுங்கள். டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
எந்த அளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். ஆரம்பிக்கணும் எழுத்துப்பூர்வமாக எதுவுமே ஆரம்பிக்கணும். எதுவுமே எழுத்துப்பூர்வமாக இருந்தால் தான் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். பேசுகிற பேச்சு காத்தோடு போயிடும். ஆனால் எழுத்து தான் நிற்கும். அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்தது, புராணங்கள்லாம் எதில் பார்க்கிறோம் நம்ம, எல்லாம் எழுத்தில் தான் இருக்குது. கற்சிற்பத்தில் எழுதியிருக்காங்க, கல்லில் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி செப்பேடுகள் எழுதியிருக்கிறாங்க. சரியா, செப்பேடுகள் அதில் எழுதிக்கிறாங்க, நிறைய சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க, ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்காங்க. ஸோ எழுத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ராமாயணமோ மகாபாரதமோ எல்லாமே எழுத்துச்சுவடிகள். அது மாதிரி நம்மளுடைய பன்னிரு திருமுறைகள், சரியா, சைவ திருமுறைகள், பன்னிரு திருமுறைகள் எதாக இருந்தாலும் சரி, 4000 திவ்ய பெருமை இருந்தாலும் சரி, ஆழ்வார்கள் பாடியதாக இருந்தாலும் சரி, தேவாரம் பாடியவர்கள் இருந்தாலும் சரி, நாயன்மார்கள் பாடிய எதாக இருந்தாலுமே சுவடிகள் ஓலைச்சுவடிகள் மூலிமா தான் வந்திருக்கு. எழுத்து தான் முக்கியம். அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு சொல்கிறேன், எழுதுங்க, எதுவுமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்நேரம் வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ராமநாமத்தையும் ஆஞ்சநேயர் நாமத்தையும் கற்பனசாமி நாமத்தையும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். விநாயகர் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு தெய்வத்தை நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் புதன் ராசியில் இருக்கிறாரு. நல்லா இருக்கும். ஆள் இனிமையாக பேசுவீங்க, நுணுக்கமாக இருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். கணிதம் படித்தவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, இப்படி சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உள்ளூர் உத்தியோகமன்றங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் திறமை நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு சாஸ்திரமாக இருப்பீங்க. வானசாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம் இதிலெல்லாம் ஒரு நாட்டம் இருக்கும். பார்த்த மாத்திரத்தில் எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க. எந்த தொழிலும் வந்து ஒரு இது இருக்கும், டேலண்ட் இருக்கும். எந்த தொழிலை பார்த்தா நல்லா செய்வீங்க. கைத்தொழில் படித்தவர்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா புதன் ராசியில் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, குரு பார்வைக்கு வராரு. ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு போது நல்லா இருக்கிறாரு. ஸோ கைத்தொழில் படித்தவர்கள் நல்லா இருக்கும். டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்க, பாலிடெக்னிக் படித்தவங்க, ஐடிஐ படித்தவர்கள் மிக சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்கும். சூரியன் புதன் செவ்வாய் அடுத்தடுத்து இருக்கிறாங்க. குருக்கு கேந்திரமாக இருக்கிறாங்க. குருக்கு கேந்திரமாக சூரியன் புதன், குருக்கு கோணத்தில் செவ்வாய் சூப்பர். எம்பிபிஎஸ் படித்தவங்க, மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, ஃபார்மசி படித்தவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். போட்டி பந்தயத்தில் பெற்றீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. ஸோ நல்ல விதமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. புதவத்தி யோகம், சிவநாராயண யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு தடவைனாச்சும் இந்த புரட்டாசி மாதம் சூரிய நாராயணர் கோயிலுக்கு போகணும். சூரிய நாராயணன் என்ன, சிவனும் பெருமாளும் இருக்கிற கோயிலுக்கு போகணும். பொதுவாக புரட்டாசி மாதம் எல்லோரும் பெருமாள் கோயிலுக்கு தான் போவோம். புரட்டாசி மாதம் முழுக்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அதுபோல் நவதிருப்பதிக்கு போகலாம். நவதிருப்பதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. தாமிரபரணி கரையில் நவதிருப்பதி இருக்குது. 9 திருப்பதி இருக்குது. 9 நவக்கிரகங்களுக்கும் உள்ள ஸ்தலம் அது. அங்கேயும் போயிட்டு வரலாம். கவர்மெண்ட் பஸ்ஸே அனுப்புகிறாங்க. 500 ரூபா டிக்கெட் ஒரு நாளைக்கு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. இதுக்கு மேலே எது வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இருக்குது. சரியா, புரட்டாசி மாதம் முழுக்க அந்த ஆஃபர் இருக்குது. சரியா, நவ திருப்பதிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டூர் மாதிரி எல்லா கோயிலும் கூட்டு போயிட்டு வந்துடுவாங்க. பஸ்ஸிலேயே, அரசு பஸ்ஸிலேயே நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை விருப்பப்பட்டவங்க தனியாக கூட போகலாம், கார் பிடிச்சி போகலாம். நவ திருப்பதிக்கு இந்த காலகட்டத்தில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் போன வருஷம் புரட்டாசி மாதம் இங்கே போனேன், வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போனேன். செவ்வாயோட ஸ்தலம். சரியா, செவ்வாயோட ஸ்தலம் வைத்தமாநிதி பெருமாள். ஆழ்வார் திருநீரில் இருந்து உள்ளே போனோம். பால் குளம்னு ஒரு இடத்து பக்கத்தில் இருக்குது. ஒரு சின்ன கிராமம் தான் வைத்தமாநிதி பெருமாள். பெரிய கோயில். அதே மாதிரி ஆழ்வார் திருநீரில் பெருமாள் இருக்கிறாரு. சரியா, ஆதிநாராயண பெருமாள் இருக்கிறாரு. நம்மாழ்வார் சன்னிதி இருக்குது. அங்கே வந்து குரு ஸ்தலமாக இருக்குது. சரியா, இப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஸ்தலமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு வரலாம். நான் ஏற்கனவே நவதிருப்பதி பற்றி பேசியிருக்கிறேன். சரியா, நவதிருப்பதி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன விசேஷம் சொல்லியிருக்கிறேன், அதையும் வேணால் ஒரு கிளான் சொல்லிடுறேன். சரியா, இறைவன் சித்தம் இன்னைக்கு புரட்டாசி மாதம் அதை சொல்லணும்னு சொல்கிறாரு. வாய்க்கு வந்துருச்சு, சொல்லிடுறேன். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. புரட்டாசி மாதம் இன்றைக்கி வந்து பெருமாள் நம்ம ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நவதிருப்பதி இடத்த சொல்லிவிட்டு நான் அடுத்த பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோ எடுத்து கூட இருக்கும். நல்ல விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா, சூரியனுக்கு வந்து வைகுண்டம். சரியா, அங்கே வந்து அவர் வந்து வைகுண்டநாதராக இருக்கிறாரு. அதேமாதிரி சந்திரனுக்கு வந்து வரகுண மங்கை நத்தம்னு ஒரு இடத்துல இருக்குது. அடுத்து செவ்வாய் ஸ்தலம் வந்து திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள். அடுத்து புதனுக்கு வந்து திருப்புளியங்குடி பூமி பாலகராக இருக்கிறார் பெருமாள். அடுத்து வியாழனுக்கு குரு பகவானுக்கு வந்து ஆழ்வார் திருநகரி. சரியா, அங்கே வந்து ஆதிநாத பெருமாளாக இருக்கிறாரு. அங்கே நம்மளாவர் சன்னதியும் வந்து முக்கியமானதான். அடுத்து சுக்கிரஸ்தலம் வந்து தென் திருப்புரை மகர நெடுங்குளக்காத்தார். அடுத்து சனி பகவானுக்கு பெருங்குளம் வேங்கடவானா இருக்கிறாரு. ராகு கேதுகளுக்கு வந்து ராகுக்கு வந்து திருத்தொல்லைவெள்ளி. சரியா, திருத்தொல்லைவெள்ளி ரெட்டை திருப்பதின்னு சொல்லுவாங்க. சரியா, ரெட்டை திருப்பதினாலே 2 தான். ராகு கேதுக்கு உள்ள இடம் தான். கேதுக்கு வந்து அரவிந்த ரோசனார். சரியா நேர்களே, இந்த இடம் எல்லாமே ஒரு நாள் சுற்றி பார்த்துடலாம். எல்லாமே தாமிரபரணி கரையோரம் தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் ப்ளஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவர்கள் போயிட்டு வாங்க. சரியா, புரட்டாசி மாதம், புரட்டாசி இன்றைக்கி தேதி என்ன 3 தான் ஆகுது. இன்னும் நாள் நிறையா இருக்குது. ஒரு தடவை போயிட்டு வாங்க. சனிக்கிழமை போனீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். புதன்கிழமை கூட்டம் இருக்கும். மற்ற நாள் போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கும். ஸோ நல்ல நாளாக பார்த்து ஃப்ரீயாக போயிட்டு வாங்க. நவ திருப்பதிக்கு ஒரு திருப்பதி போனாலும் போதும். சரியா, உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது, எந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து சரியில்லையோ நீங்கள் போகலாம். இப்போ வந்து பொதுவாக வந்து கன்னி ராசியில் வந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை தான் மத்தியம வயதில் இருக்கிறவங்க நடக்கும்.
செவ்வாய் திசை வந்து ஒரு 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும். உத்தரமாக இருந்தாலும் சரி, அஸ்தமாக இருந்தாலும், சித்திரையாக இருந்தாலும் சரி, ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 75 வயசு வரைக்கும் சனி திசை வரைக்கும் நடக்கும். சரியா? அதனால் செவ்வாய் திசை நடக்கிறவங்க வைத்தமாதிநீதி பெருமாள் திருக்கோளூர், அடுத்து வந்து ராகு திசை நடக்கிறவங்க திருத்தொல்லைவெள்ளி, சரியா, ரெட்டு திருப்பதி, குரு திசை நடக்கிறவங்க ஆழ்வார் திருநெல்வேலி ஆதிபெருமாள் கோயில் நம்மாழ்வார் சன்னதி, சனி பகவான் சனி மகா திசை நடக்கிறவங்க பெருங்குளம் வேங்கடவான் போயிட்டு வாங்க. சார் எனக்கு வயசாகிடுச்சு புதன் திசை நடக்குன்னு சொல்கிறவங்க திருப்புளியங்குடி போங்க, பூமி பாலகரை கும்பிட்டு வாங்க. சரியா? அதுக்கு மேலே கேது திசையில் ரொம்ப வயசாயிரும். கேது திசை நடக்கிறவங்களும் அப்புறம் பார்த்துக்கலாம். கேது திசை நடக்கிறவங்களும் ரெட்டை திருப்பதி போகலாம். சரியா? ரெட்டை திருப்பதியில் வந்து அரவிந்த லோசனர் கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு இதுவும் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இது ஒரு பரிகாரம் தான். இந்த தசை நடக்கிறவங்க போயிட்டு வரலாம். சரியா? அதுவும் பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரது மிகச்சிறப்பு. புரட்டாசி மாதம் மற்ற நேரம் போகிறத காட்டிலும் புரட்டாசி மாதம் போகிறது மிகச்சிறப்பு. பார்த்து போயிட்டு வாங்க, நல்லபடியாக நடக்கும். சரி, இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து சனி பகவானை தான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். இப்போலும் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன்களை கொடுப்பாருன்னு அதை நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களாம் வந்து நான் சொன்ன வழிபாடு வீட்டில் பண்ணணும். அந்த விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம், அந்த கற்பனசாமி சுலோகத்தை சொல்லணும். அதெல்லாம் வீட்டில் வச்சு சொல்கிறது. சரியா? இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்கள் லக்கணத்தில் இருக்கிறாரு. நான் சில லக்கணம் சொல்லியிருந்தேன், ஆகாத லக்கணம்னு. அந்த லக்கணத்தில் இருக்கிறாரு அப்படின்னம்னா ஆள் தைரியமாக இருக்க மாட்டீங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. திருமணம் தாமதமாக இருக்கும். கணவன் மன உறவு நல்லா இருக்காது. தொழிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். கடன் வாங்குற மாதிரி இருக்கும். தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ லக்கணத்தில் சனி பகவான் இருந்தார் வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. சரியா? அது என்ன சொல்கிறது, பெருசாக எதிர்பார்ப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகருக்கு சில குணங்களை கொடுப்பார். சரியா? லக்கணத்தில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்டகிரேஷன் இல்லாமல் போயிடும். சரியா? 7ஆம் இடத்தை பார்க்க இன்டகிரேஷன் இல்லாமல் போயிடும். ஆள் ஒரு அளவான உயரமாக தான் இருப்பாங்க. ஆள் குண்டா பருத்தாக இருப்பாங்க. சரியா? இவங்க மக்கள் நல பணியில் இருப்பாங்க. இந்த கவுன்சிலராக இருக்கிறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, மக்கள் நல பணியில் ஒரு கெட்டிக்காரத்தானே இருப்பாங்க. விடாமுயற்சி இருக்கும், சகுபித்தன்மை இருக்கும், நல்லா உழைப்பாங்க. ஆனால் பித்த திரேகம் இருக்கும், வாயு பிரச்சனை இருக்கும், எப்போ பார்த்தாலும் உடம்புல காற்று போய்கிட்டே இருக்கும், மூளை சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும், இடுக்கு புடுக்கு இடக்கங்களில் வந்து எதனாச்சும் பிரச்சனை, அக்கி மூளை நோய், மற்ற சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆள் சுமாராக தான் இருப்பாங்க. சுமாராக நிறமாக இருப்பாங்க, நிறமாக இருப்பாங்க. ஆனால் தைரியசாலி வைரக்கியசாலியாக இருப்பாங்க. நம்பிக்கை உறவுகளாக இருப்பாங்க. வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க. லக்கணத்தில் சனி பகவான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க. மக்கள் நல பணியில் இருப்பாங்க. அரசியல்வாதியில் போகலாம். ரகசியம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக வச்சுக்கிறாங்க. ஞாபகம் மருதியும் இருக்கும். சரியா? அதுமாரி காரியத்திலையும் சொதப்புவாங்க. தொழிலையும் சில நேரம் சில பிரச்சனை வரும். தசாபுத்தி சரியெல்லாம் பிரச்சனை வரும். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது. சரி, அகங்காரம் இருக்கும், அலட்சியம் இருக்கும். ஆனால் கையில் காசு பணம் இருக்கும். ஒரு கீர்த்தி புகழ் செல்வாக்கெல்லாம் இருக்கும். அதேமாதிரி மற்றவங்க விஷயத்தில் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க. சரியாக டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. சரளமாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இவங்களை பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் பார்க்கலாம். நான் ராசிக்கு சொல்லலை, லக்கணத்துக்கு சொல்கிறேன். லக்கணத்துக்கு வந்து 100 மார்க்கு, ராசிக்கு 50 மார்க்கு, அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் ராசின்னு நினைப்பாங்க. ராசிக்கு பார்த்தாலுமே 50% நடக்கும். ஆனால் லக்கணத்துக்கு தான் 100% நடக்கும். அவசர போக்கு இருக்கும். எதுலையுமே ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. மற்றவங்க அதிருப்தி இருக்கும். சரியா? ஆனால் ஆயுள் பகம் வெகுவாக இருக்கும். 8ஆம் இடம் சம்மந்தப்படுவார். அதே மாதிரி தாய்க்கு ஆகாது. வண்டி வாகன யோகம் இருக்காது. சில பிரச்சனைகள் இருக்கும். வீடு அடிக்கூட மாற்றுவாங்க. விவசாயமெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக பழிக்கிதம் இருக்காது. மூத்த சகோதரனுக்கு ஆகாது. சரியா? இந்த அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் ஓரளவு இவங்கெல்லாம் திரைப்படத்துறையில் சைன் பண்ணுவாங்க. கலை திரைப்படத்தில் நல்லா சைன் பண்ணுவாங்க. தொட்ட காரியத்தை பின் வாங்க மாட்டாங்க. தொட்ட காரியத்தில் முன்னிலையில் நிற்பாங்க. முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டாங்க. எண்ணியதுபடி நடக்கும். அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். எதிரிகளை வெல்வாங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க சில காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க. ரைட்டு. 3ஆம் இடமும் சிறப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல சுகபமாக இருப்பாங்க. விடாமரிச்சு ஆயுள் இருக்கும், நல்லா இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் நல்ல விடமாக இருக்க மாட்டாங்க. அப்பா விஷயத்தில் நல்லா இருக்காது. அப்பாவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அலைச்சல் டென்ஷன் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் சில பிரச்சனையை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்தால் தாய்க்கு ஆகாது. சரியா? தாய்க்கு ஆகாது. ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. சரீரம் பெருத்து இருக்கும். வாகன யோகம் இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் விஷயத்தில் கையை கழுவி விட்டுருவாங்க. அரசியல் ஈடுபாடெல்லாம் சிறப்பாக வராது. இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நல்லபடியாக இருக்கும். சரியா? வெளிநாட்டில் போய் நல்லா வேலை பார்ப்பாங்க. பணப்பிரச்சனை அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். சுகம் கெட்டு போகும். சரியா? இவங்க இருக்கிற இடத்த சுற்றி புல் புதர் இருக்கும். பாம்புகளுடைய நடமாட்டம் இருக்கும். கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் புல் பொட்ட புதர் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்து போகணும். சரியா? கண்ணில் பாம்பு போடுறவங்க உங்கள் கண்ணுக்கு அடிக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும். அதுபோல் திருமண அமைப்பிலும் 1க்கு மேற்பட்ட தாரங்கள் அமையும். சரியா? அதுபோக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நடக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதால இடமனை வீடு சம்மந்தப்பட்ட கேஸ் வழக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து கடன் நோய் கப்புலாம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும்.
அதே மாதிரி வந்து மனம் ஒரு நிலையில் இருக்காது, ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. தாயை கெடுத்து சில பலன்களை கொடுப்பாரு. ஆனால் ஒரு கேந்திரத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கலாம், அந்த அமைப்பில் சில பலன்களை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் 2வது பகுதியில் நல்ல யோகத்தை கொடுப்பாரு, தன்னுடைய தசாபுத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு 5ஆம் இடத்துல சனி பகவான். ஆனால் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும், மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, மனைவிக்கு கணவனுக்கு ஆகாது, நண்பர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், சொந்த பந்த விஷயத்தில் சண்டை போட்டுருப்பாங்க, மூத்த சகோதரனுக்கு ஆகாது, பெருசாக லாபம் இருக்காது. சரியா, என்ன தான் சம்பாதிச்சாலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, கையில் வாங்கினே பையில் போடலன்னு சொன்ன மாதிரி தான். லாபம் பெருசாக இருக்காது, குடும்பத்துக்கும் பணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு மந்த நிலையில் இருப்பாங்க, ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க, சிந்தனை அதிகமாக இருக்கும், அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படி இருப்பாங்க, மற்றவங்க விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, தராதரம் இருக்காது, மனதில் தைரியம் இருக்காது, அடிக்கடி ஒரு கொள்கை மாறிக்கிட்டே இருப்பாங்க, கருத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க, சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுவாங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க வீண் பிரச்சனையை தலையிடுவாங்க. ஆனால் ஆயுள் பலம் இருக்கும். சரியா, ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், போட்டி பந்தயத்தில் பலன் இருக்காது. சரியா, இவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் தான் ஒத்து போகும், 2ஆம் தர பொருட்கள் இவங்களுக்கு செல்லப்படியாக இருக்கும். சரியா, சில பேருக்கு இருதாரம் கூட இருக்கும், பிறர் மனைவி மேலே கூட ஆசை வைப்பாங்க. சரியா, சில பழைய வீடு பழைய சொத்துக்கள் இவங்களுக்கு ராசியாக இருக்கும், எல்லாமே பழசு தான் இவங்களுக்கு, அடுத்தது தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், சொந்தமாக ஃப்ரெஷ்ஷாக வர்றது நல்லா இருக்காது. இருப்பினும் சில பிரச்சனைகள் இருக்கும், வாழ்க்கையில் தீராத பிரச்சனை இருக்கும், ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. பிற்பாடுபட்டாலும் பிற்பாடு கிடையாது, கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. கிராம வாசம் தான் இருக்கும், நகர்ப்புறத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்து ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு இடத்துல இருந்தால் நிம்மதியாக இருப்பாங்க, நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சிட்டிக்குள்ளே போயிட்டாங்களா இவங்களால் இருக்க முடியாது. அந்த ஜனரஞ்சக வாழ்க்கை, காரு வண்டி டருபுருன்னு போகிறது, புகவாடை, இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ஒரு இடத்துல அமைதியாக காலத்தை நடத்தினோம்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் செய்வாங்க. சரியா, கோயில் குளத்துக்கு அந்தளவுக்கு போக மாட்டாங்க, சாமிகளாக அந்தளவுக்கு கும்பிட மாட்டாங்க, தாராளமாக செலவு பண்ணுவாங்க, சேமிப்பு பற்றியே தெரியாது. சரியா, சேமிப்பே இருக்காது, நல்லா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். சரியா, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது நல்லதான், உபசயன சனத்தில் இருக்கனால கையில் காசு பணம் இருக்கும், வருவாய் இருக்கும், அரசு தொடர்பு வேலைகள் கிடைக்கும், அரசாங்க வேலை இருக்கும், அரசாங்க வேலையில் அடிமை வேலைகள் தான் இருக்கும், உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், வாயு கோளாறு இருக்கும், வயிற்று பிரச்சனைகள் இருக்கும், தாய் மாமனுக்கு ஆகாது, வழக்கு விவகாரங்கள் இருந்துகிட்டே இருக்கும், வேலையாட்களாக தொந்தரவு இருக்கும், குடும்பத்தில் வசதி இருக்கும். சரியா, அதே அளவுக்கு செலவும் இருக்கும், ஆள் தயால குணமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கையில் காசு பணத்தை அள்ளி கொடுத்துட்ருப்பாங்க. உடல் நலத்தை பார்த்துக்கணும். சரியா, விஷக்காய்ச்சல் ஜுரமெல்லாம் வரும், நாய்கள் பத்தில் பார்த்து போகணும். நாய்கள் இருந்துச்சுன்னா நாய்கள்கிட்ட தூரமாக இருக்கணும், இல்லைனா நாய் கடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இவங்களுக்கு வந்து மனம் கவலையாக இருந்துகிட்ருக்கும். சரியா, தூரதேச அமைப்பில் இருக்குது, வெளிநாடு வெளிமாநிலத்துக்குலாம் போக முடியாது. அதுபோக வந்து இளைய சகோதரனுக்கு ஆகாது. சரியா, உடன் பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்குலாம் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஆள் அப்பப்போ அசந்து போயிடுவாங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சில நல்ல பலன்களை கொடுத்தாலுமே நிபந்தனைக்கு உட்பட்டு சில கெடுபலங்களையும் கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் தகப்பனுக்கு ஆகாது, தகப்பனுக்கு எடுத்து விட்டுருவார். சரியா, சரி 9ஆம் இடம் இல்லை 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் தகப்பனுக்காக தகப்பனுக்கு எடுத்து விட்டுருவார். ஆனால் ஜாதகர் கொஞ்சம் கண்ணியம் நிதான பொறுமையாக இருப்பார், சகிப்புத்தன்மை இருக்கும். சனி பகவான் 7ஆம் இடத்துல திக்பலம் படுறதால ஆயுள் தீர்க்கம் இருக்கும், இதுலேயும் நிதானமாக இருப்பார். சரியா, ஒரு என்ன சொல்லுவாங்க, மலையே உடஞ்சி விழுந்தாலும் மௌனமாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. 2 தர யோகம் இருக்கும், பல தர யோகம் இருக்கும். சரியா, இவங்க திருமணம் வந்து தர்மத்துக்கு மாறாக இருக்கும், நியாய தர்மத்துக்கு மாறி திருமணம் பண்ணுவாங்க. வயசில் மூத்த பொண்ணை கட்டி பண்ணிக்கிறாங்க, இல்லைனா வேறு எதனாச்சும் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விதவை திருமணம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று வந்து நியாய நீதிக்கு அப்பாற்பட்டு செய்வாங்க. பல ஏமாற்றங்கள் இருக்கும், மனைவி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. இவங்களுக்கு வர்ற மனைவியோ கணவனோ ஒல்லியாக இருப்பானுங்க, சீக்கிரக்கார மாதிரி இருப்பான், பார்த்தாலே சொல்லிடலாம். சரியா, அதே மாதிரி கூட்டுத் தொழில் உங்களுக்கு பலன் தெரியும். கூட்டு தொழில் பண்ணுறது, ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறது, இது மாதிரி கூட்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடமை தவற மாட்டாங்க, கடையின் உழைப்பாளியாக இருப்பாங்க. ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவனுக்கு தகப்பனுக்கு தாய்க்கு ஆகாது. சரியா, தகப்பன் தாய்க்கு ஆகாது, தகப்பன் தாயை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. பின்காலத்தில் பேர் புகழ் அந்தஸ்து இருக்காது, பெருசாக வண்டி வாகன யோகம் வீடு மனை அமையாது. இருந்தாலும் இவங்க ஒரு பந்தா பேர் வழியாக இருப்பாங்க. சரியா, சனி பகவான் திக்பலம் அடைகிறாரில்ல, சில விஷயத்தில் ஊருக்கு உபகாரியாக அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு அலைவாங்க. அடுத்து 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆயுள் தீர்க்கம். சரியா, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க தீர்க்காயலாக இருப்பாங்க, ஆள் பொறுமை நிதானமாக இருக்கும். சரியா, துஷ்ட சிந்தனை இருக்கும், ஆனால் பணப்பிரச்சனை இருக்கும், தேவை பணம் இருக்காது, ஆனால் வாக்குப்பளிதம் இருக்கும், சொன்ன பாதி நடக்கும். இந்த நாக்கு கருணாக்குன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், இல்லைனா 2ல் ராகு இருப்பார். 2ல் ராகு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களாம் கருணாக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து கண்ணு பார்வை கொஞ்சம் குறையாக இருக்கும். சரியா, சரி, ஆனால் சொந்த பந்தத்துக்கிட்டது நல்லா இருக்க மாட்டாங்க, செலவு பண்ணுவாங்க, யாரையும் இணக்கமாக இருக்க மாட்டாங்க. சரியா, கை நீளும், யாரையும் அடுத்து விட்டு தான் அப்புறம் பேசுவாங்க, துஷ்ட சிந்தனை இருக்கும், துடுக்குத்தனம் இருக்கும். சரியா, திருமண விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்கும், ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக இருக்கிறதுனால திருமண விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அதே நேரம் வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லா வேலை பார்ப்பாங்க, வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி பார்ப்பாங்க. சரியா, வேலையில் வந்து நல்ல முறையில் நல்ல வேலை செஞ்சு பேர் எடுப்பாங்க. காரியம் செய்கிற தொழில், இவங்களாம் வேலை தான் பார்க்க முடியும், தொழில் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. தொழில் பண்ணாலும் பிரச்சனை வரும், தொழில் மூலிமா வருமானம் நிலச்சிருக்காது, அதிர்ஷ்டமும் கை கொடுக்காது. ஸோ தொழில் மூலிமா வருமானம் அதிர்ஷ்டமெல்லாம் இவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. ஸோ இவங்க உத்தியோகத்துக்கு தான் லாக்கி. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க தொழில் வியாபாரம் பண்ணோம்னா
பிசைகிறோம். சரியா பிரச்சனை வந்துடும், நஷ்டம் வந்துடும். அடுத்து வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான். 9 சனி பகவான் இருந்தாலும் தகப்பனுக்கு ஆகாது. சரியா தகப்பனுக்கு எடுத்து தான் பல பிரச்சனை கொடுப்பாரு. தகப்பனோட உறவுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் தெய்வ பக்தி இருக்கும். நல்லா விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க, வீர விளையாட்டுலாம் பண்ணுவாங்க, சாகசம் பண்ணுவாங்க. சரியா கலை தொடர்பு நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், இலக்கியம், கலைகளில் நல்ல ஒரு ஈடுபாடாக இருப்பாங்க. பிறர் விவகாரத்தில் தலையிடுவாங்க. சரியா பிற விவகாரங்களில் கிட்டிக்காரனாக இருப்பாங்க. பஞ்சாயத்து பண்ணுறதுல மன்னங்களாக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். தந்தைக்கு இவங்களுக்கு ஆகாது. ஆனால் அவங்க தந்தை வந்து ஆள் பலத்தாக இருப்பார். தந்தைக்கு வந்து ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். அதுபோக பெரிய பெரிய தர்மகர்த்தா, கோயில் குளத்தில் வேலை பார்க்குறது இதெல்லாமே இவங்களுக்கு நல்லபடியாக அமையும். சரி அந்த வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. அதே மாதிரி கையில் இருக்க காசு பணத்தெல்லாம் பிறர் கொடுத்துருவாங்க. சரியா தான தர்மம் நல்லா பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. கஞ்சத்தனம் இருக்காது. 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து ஒரு பெருந்தன்மையை, ஒரு ஆன்மீக பற்ற கொடுப்பாரு. கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லா செய்வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா இருந்தாலும் பண விஷயத்தில் சில நேரம் பிரச்சனைகள் வரும். பிறருக்கு கொடுத்து பிறருக்கு பணம் கொடுத்து சொத்தை அழித்து கொடுப்பாங்க. அதனால் கஷ்டப்படுவாங்க. கவலை, சஞ்சலம், துக்கமெல்லாம் இருக்க தான் செய்யும். தந்தை வழி உறவு விஷயத்தில் அந்தளவு சிறப்பாக இருக்காது. அப்பா வழி உறவுகளாம் அந்தளவு சிறப்பாக இருக்காது. ஆசபாசம் எதுலையுமே இருக்காது. பற்றுட்டு இருப்பாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க. தொழில் இருந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கனால அந்தளவுக்கு சிறப்பாக தொழில் இருக்காது. சரியா விரயம் தான் இருக்கும். தொழில் பண்ணாங்கன்னா அதில் வந்து செலவு தான் அதிகமாக போகும். ரைட்டு. 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதரனுக்காகாது, லாபம் இருக்காது. வந்துருச்சு பார்த்தீங்களா, தொழிலில் சிறப்பு இருக்காது, லாபமும் இருக்காது. சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, தம்பி தங்கை எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்காது. அதுபோக வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா 4 படம் கிடப்பாங்க. எந்த பிரச்சனையும் தீர்ப்பாங்க. சரியா ஆனால் உத்தியோகம் நல்லா பார்ப்பாங்க. சரியா நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வெகுஜன தொடர்பு, கோயில் குளத்துக்கெல்லாம், உழவார பணி, இது மாதிரி பணியிலலாம் நல்லா பண்ணுவாங்க. சிரத்தையோடு செய்வாங்க. சரியா ரொம்ப பயபக்தியோடு நல்லா செய்வாங்க. ஸோ 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு வைக்கு நல்லா தான். தனிப்பட்ட முறையில் அவனை வந்து சித்தராக்குவார், செதுக்குவார். 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இருக்கவங்க அது வேறு லெவலுக்கு போவாங்க. சரியா அவங்களுக்கு வந்து பற்றட்டு போயிடும். குடும்ப வாழ்க்கையில் பற்றட்டு வேறு தேடுதலில் இருப்பாங்க. அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவகரகம் இருக்கலாம். நீதி நியாய நேர்மைன்னு சொல்லுவாங்க. இவங்களாம் வக்கீல் படிப்பு படிச்சுட்டாங்கன்னா நல்ல ஒரு நீதிபதியாக மெஜிஸ்ட்ரேட்டாக போகலாம். தர்மத்துக்காக உழைப்பாங்க. யூனியன், மக்கள் நல பணி, யூனியன், நியாயம், தர்மம், அடிமை என்ன சொல்லுவாங்க, இந்த என்ன சொல்லுவாங்கன்னா புரட்சியாளர் நியாய தர்மத்தை தட்டி கேட்குறவனாக இருப்பாங்க. நல்ல தன்மானம் உள்ளவனாக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். நல்ல சுய சம்பாத்தியம் பண்ணுவாங்க. குலப்பெருமை நல்லபடியாக இருக்கும். ஆள் நல்ல பராக்கிரமாக இருப்பாங்க. வெற்றி இருக்கும். அரசியல் கட்சியில் கூட சேரலாம். ஆனால் தந்தைக்கு ஆகாது. அதுபோக வந்து கோயில் குளத்துக்குலாம் நல்லா போயிட்டு வருவாங்க. இறை வழிபாடு நல்லபடியாக இருக்கும். விவசாயம் சிறப்பாக வரும். 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் விவசாயம் செய்கிறதுக்கு சிறந்தவர்கள். நல்ல மிட்டா, மிராசார், பண்ணையார், நிலக்கலார், தென்னைத்தோப்பு, மாந்தோப்பு, இப்படி தோப்புலாம் வச்சு நல்லா விவசாயம் பண்ணலாம். சரியா அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. அது மாதிரி எந்திர தொழில் நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒரு சிறப்பாக வரும். மருத்துவ ஈடுபாடும் இருக்கும். ஃபார்மசி, மெடிக்கல் சயின்ஸ் இதுலேயும் நல்லபடியாக இருப்பாங்க. அதுவே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இது மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லா வரும். ட்ரெஸ்ஸு ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு இது மாதிரிலாம் இவங்க நல்லா வரும். சரியா ஹார்ட்வேர்ஸ்லாம் வைக்கலாம். இவங்க பெயிண்டிங் கடை, சிமெண்ட் கடை, ஹார்ட்வேர்ஸ்லாம் வச்சு நல்லா பண்ணலாம். நல்லா இருப்பாங்க. நாணயசனாக இருப்பாங்க. நல்லா அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் சுப தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். குரு, சுக்கிர, தனித்த புதன் இவங்க தொடர்பில் இருந்தாலும் சூப்பராக இருப்பார். தன்னுடைய தசை நல்லா இருக்கும். இப்போ கன்னிராசியில் இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து தசை நடத்தினார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலுமே குரு கூட சேர்ந்து இருக்கணும். இல்லைன்னா குரு பார்வையில் இருக்கணும். குரு பார்வையில் அவர் 5, 7, 9 வந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் கன்னிராசி, தனுசு லக்னம், கும்பத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு. அந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவானை வந்து சிம்மத்தில் இருக்கிற குரு பார்க்கணும். நல்லா இருக்கும். ஒரே நேரத்தில் லக்கணத்தையும் பார்ப்பார், சனி பகவானையும் பார்ப்பார். சூப்பராக இருக்கும். சனி மகா திசை 19 வருஷம் நல்லபடியாக இருப்பாங்க. இதுதான் ஜோதிடம். கன்னிராசி, தனுசு லக்கணம், சனி பகவான் வந்து கும்பத்தில் மூலத்திரியோன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. சிம்மத்திலேருந்து குரு பார்ப்பார். சிம்மத்தில் அதிநட்பாகி குரு பார்ப்பார். அவர் 5ஆம் பரிவாளர் லக்கணத்தை பார்ப்பார், 7ஆம் பரிவாளர் குருவை பார்ப்பார். சூப்பர். இவங்க வந்து சனி மகா திசையில் பெரிய கொடீஸ்வரன் ஆயிடுவாங்க. தொழில் நான் சொன்ன தொழில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொழிலில் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. இவ்வளோதாங்க. இந்த அமைப்பு இருந்தால் கன்னிராசியில் நீங்களும் கொடீஸ்வரன் தான். சரி அவங்களை யாரும் நெருங்க முடியாது, கிட்ட வர முடியாது. அடுத்த வரையில் ஒரு 12 வருஷத்துக்கு ராஜசிங்கமாக இருப்பீங்க. சரி அஞ்சா நஞ்சனா அப்படி ஒரு வார்த்தை எடுத்த மாதிரி இருப்பீங்க. ஓகே. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், தூக்கம் கெட்டு போகும், வேலை விஷயமாக அங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பீங்க. தாய்க்கு ஆகாது. சரியா தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகளும் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன தொழில் ரீதியில் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸ்ன்னுட்டு குடும்பத்தை பார்க்காம அங்கிட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. குடும்பத்தை பார்க்கலன்னா என்ன, அம்மாவை பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது. இது ஆணுக்கு. பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான். சரியா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரையாக இருப்பாங்க. வீட்டு வேலையை பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க. வீட்டில் பிள்ளை இயங்கும். என்னடா அம்மா பார்த்தாலும் பிஸ்னஸ்லேயே இருக்காள், நமக்கு வீட்டில் வந்து பார்க்க மாட்டேங்காள் அப்படின்னு பிள்ளைய வந்து கொஞ்சம் ஏக்கத்தில் இருக்கும்.
அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். அருமையான அமைப்பு. மகாலட்சுமி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். நல்ல செல்வாக்கு மதிப்பு இருக்கும். நல்ல நிறைய சொத்து பத்து சேர்ப்பாங்க. அந்தஸ்து பேர் புகழ் இருக்கும். தீர்க்காயில் இருக்கும். பண வசதி, பூமி, மன, வீடு, வண்டி, வாகனம் நல்லா இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அம்மா வழியில் அந்த அளவுக்கு உறவுகள் இருக்காது. அதே மாதிரி தனபாக்கியம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், தைரிய வீரியமாக இருப்பாங்க. நல்ல போட்டி பந்தயத்தில் கலந்துட்டாங்கன்னா பரிசுகள்லாம் பெறுவாங்க. நல்ல அமைப்பு தான். சரியா, மகாலட்சுமி யோகம் இருக்கும், அஷ்டலட்சுமி நவதிரியம் இருக்கும். இவங்களாம் அரசியல் கட்சியில் சேரலாம். வெகுஜன தொடர்பு, மக்கள் நலப்பணியில் இருந்தாங்கன்னா நல்லா முன்னேறுவாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க. நிலபலங்கள் சேரும், விவசாயம் பலிதமாக இருக்கும், தோட்டம் தொடர்பு வச்சு நல்ல பலராக இருக்கலாம். ஸோ 14ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். 14ஆம் இடத்துல சனி பகவான் வந்து லக்கணத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார். என்ன இவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் முரண்பட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அலைச்சல் ஆகும், செலவுகள் ஆகும். அதனால் சங்கடப்படுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், மனச்சங்கடம் வரும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் தானே நிதானமாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. சரியா, ஞாபகம் மருதி இருக்கும், மற்றவங்களுக்கு இடையூறாக இருப்பாங்க. வாயை விட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வாயை விட்டால் பிரச்சனை தான் இருக்கும். சரியா, வாயை விட்டுட்டு வருந்துவாங்க, தேவையில்லாத பேசிட்டு சங்கடப்பட்டு இருப்பாங்க. நல்ல காரியங்களை பண்ண மாட்டாங்க, வீண் செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, வருமுன் அறிவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வரதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. 12ஆம் இடத்துக்கு சனி பகவான். சொந்த வீடு அமையும். 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காங்க, மேக்ஸிமம் சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை குறைவாக இருக்கும், தாமலே தனக்கு நம்பிக்கை இருக்காது, எதிர்கால தொல்லை இருக்கும். பெண்களுக்கு இடையூறு செய்வாங்க. பெண்களுக்கு வந்து எதனாச்சும் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். தூரதேச அமைப்பு இருக்கும், உள்ளூரில் இருக்க முடியாது, வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்த்து இது பண்ணுவாங்க. வாக்கு நாணயம் சுத்தம் இருக்காது, வாக்கு தவறுவாங்க. சரியா, உண்மைகளை மறைப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது நல்லது அல்ல. ஆனால் சொந்த வீடை கொடுப்பாரு. கையில் காசு பணம் இருக்காது, ஆரம்ப கல்வி பிரச்சனை இருக்கும். ஆரம்ப கல்விக்காக ஒரு இடத்துல படிக்க முடியாது, ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து தாய்மாமன் உறவு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சில பேர் நல்ல உத்தியோகம் பண்ண மாட்டாங்க, உத்தியோகத்தில் வந்து நீடிச்சு இருக்க மாட்டாங்க. அப்பா உறவும் நல்லா இருக்காது. சரியா, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அப்பா உறவு நல்லபடியாக இருக்காது. சரியா, தாப்பனுக்கு இவங்களுக்கும் ஏடா கூடமாக தான் இருக்கும். அப்பா வந்து பிள்ளையை வரட்டி விட்டுருவார். அப்பன் தொடர்பு இல்லாமல் பிள்ளை வளவாங்க. சரியா, அப்பன் தொடர்பு இல்லாமல் பிள்ளை இருப்பாங்க. இப்படி சில பழங்கள்லாம் சனி பகவான் கொடுப்பாரு உங்கள் ஜாதகத்தில். ராசிக்கோ லக்கணத்துக்கோ இருந்தால் ராசிக்கு வந்து 50% கொடுப்பாரு, லக்கண ரீதியாக இருந்தால் 100% கொடுப்பாரு. இது எப்போ சார் கொடுப்பாருன்னா அவரோட புத்தியில் கொடுப்பாரு. செவ்வாய் திசை சனி புத்தி, ராக திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி, சனி திசை சனி புத்தி, இல்லைன்னா புதன் திசை சனி புத்தி. புத்தியில் கொடுப்பாரு, இல்லைன்னா தசையில் கொடுப்பாரு. தசையில் 100க்கு 100% கொடுத்துருவார். இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சார்ந்து இருக்கும். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆதிபத்திய விஷயத்தையும் காரகத்துவத்தையும் கொடுப்பார். இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லது, நல்லா இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன வழிபாடு பண்ணணும். அந்த விநாயகர் படத்தையும், ருணமோட்ச விநாயகர் படத்தையும், கற்பனசாமி மந்திரத்தையும், ஆஞ்சநேயர் படத்தையும் வச்சு கும்பிடணும். தேவைப்படுறவங்க கேளுங்க, அனுப்பிவிட்றேன். இந்த வீடியோவில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். புரட்டாசி மாதம் வழிபாடு சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறேன் கிரக ரீதியாக. அதுபோக சனி பகவானை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லலாம். கன்னிராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் என்ன செய்வார், ஜனன ஜாதகத்தில் என்ன செய்வார், எந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார், சாதகம் என்ன பாதகம் என்ன, உங்கள் சாதனை என்ன, வெற்றி என்ன, தோல்வி என்ன, எல்லாத்தையும் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 12 லக்கணத்துக்கும் சொல்லலாம். ஆனால் நாள் ஆகும், ஒரு நாள் 2 நாள் ஆகும். நான் சொல்கிறதுக்கு நான் தயார். இப்போயே 2 தடவை தண்ணி குடிச்சிட்டேன், எனக்கும் கொஞ்சம் டயர்டாகுது. சரியா, பேசிகிட்டே இருக்கும்ல, நமக்கும் கொஞ்சம் டயர்டாகும். ஏன்னா ஜீவனை கொடுத்து தானே பேசுகிறோம். நான் நேரில் தான் வரல, ஆனால் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன். நேரில் ஏன் வரலைன்னு எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும், இதுக்குன்னு உட்கார முடியாது. சரியா, இதுக்குன்னு ஒப்பனை போடணும், உட்காரணும், அந்த கேமரா செட் பண்ணணும், அதுக்கு சில வேலைகள்லாம் இருக்குது. நான் வந்து இது முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். ஒன்று ஜாதகம் பார்க்க போயிடுவேன், இல்லைனா கோயிலுக்கு போயிடுவேன், வேலைக்கு போயிடுவேன். வெளிவட்டார தொடர்புகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பேசுகிறது ஆடியோ ரெக்கார்டாகவே கொடுக்கறது. ஆனால் எப்படி இருந்தாலுமே உண்மையை தான் பேசுவேன். சரியா, உண்மைக்கு மாறாக பேசுறது கிடையாது. நான் சொன்னதில் எதுவும் குறை கண்டுபிடிச்சவங்க கேளுங்க. சரியா, குறை கண்டுபிடிச்சவங்க கேளுங்க, நான் அதை கவுண்டர் பண்ணுறேன். சரி, நியாயமான முறையில் இருந்தால் சொல்லலாம். சும்மா வீம்புக்கு சொல்கிறேன், வேதாண்டாவாதத்துக்கு பேசுகிறேன்னா நம்மளால் பேச முடியாது. நியாயமான கேள்வி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அர்த்தமான கேள்வினா பொருத்தமான பதில் சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் குறைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனா செக் பண்ணுறவங்க அணுகுங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்கி நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். 8807457629. நிறைய கன்னிராசி நேரில் பார்த்துருக்காங்க, 100 கணக்கில் பார்த்துருக்குறாங்க, இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. சரியா நேரில் அனைவருக்கும் நன்றி. கிரக நிலையில் நல்லா இருக்குது. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உத்தரம் சிஸ்திரை அத்தரம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையும் கொடுப்பார். நான் சொன்ன வழிபாடை பண்ணினீங்கன்னா, வீட்டில் பண்ணினீங்கன்னா, சனிக்கிழமை பண்ணினீங்கன்னா, அது சொல்லிட்டேன், வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களை யாரும் அண்ட முடியாது. இந்த கண்டகச்சனிலும் சரி, அடுத்த வரையில் அஷ்டமச்சனிலும் சரி, இன்னொரு 12 வருஷத்துக்கும் சரி, யாருக்கிட்ட வர முடியாது. பிரச்சனைகள் வரும். மலை போல் வர வினைகள்லாம் பனி போல் தீர்ந்துடும். தலைக்கு வருது தலைப்பானோட போகிறோம். சரியா, அப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. வலது கையில் பிடிச்சி இடது கையில் விட்டுட்டு போயிடுவீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வழிபாடு ரொம்ப முக்கியம். நான் சொன்ன வழிபாடு சிறப்பாக செய்யுங்க.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கற்பனசாமி கோயில் இல்லைன்னு சொல்கிறவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க. ஐயப்பன் நட திறந்திருக்கு, 21ஆம் வரைக்கும் திறந்திருக்குது. 20ஆம் பம்பையில் ஒரு மாநாடு நடக்குது, ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடக்குது 20ஆம், அதாவது நாளைக்கு. சரியா? 20/9/2025 கலந்துக்கலாம், ஐயப்ப பக்தர்கள் கலந்துக்கலாம். சரியா? சனிமானோட ஆதிக்கம் வெகுவாக குறையும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க, இல்லைனா வீட்டில் இருந்து நினச்சிக்கோங்க. ஐயப்ப நாமத்தை சொல்லுங்கள். சரியா? அரிகிற புத்தர் நாமத்தை சொல்லுங்கள். ஐயப்பனையும் கும்பிடலாம். சரியா? ஐயப்ப நாமத்தையும் சொல்லலாம். ஆனால் ஐயப்பனை வீட்டில் வச்சு யாரும் கும்பிட மாட்டாங்க, ஃபோட்டோ வச்சு. கற்பனசாமியை கும்பிட முடியாது, ஐயனாரை கும்பிட முடியாது. ஆஞ்சநேயரை வச்சு கும்பிட்டுக்கலாம். ஆஞ்சநேயர் வந்து ஏகபத்தின விரதன், கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். பூஜை ரூம் சுத்தபத்தமாக இருக்கணும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? இல்லைனா மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்லலாம், மந்திரத்தை எங்கே வேணாலும் சொல்லலாம். அந்த தெய்வத்தை நினச்சி மந்திரத்தை வீட்டில் வச்சு கூட சொல்லலாம். ஐயப்பன் மந்திரத்தை சொல்லலாம். ஓம் அரிகிற புத்திரனை போட்டு, ஆனந்த சித்தனை போட்டு, ஆரியங்கா ஐயவை போட்டு, அச்சங்கோயில் அரசை போட்டு, அநாத ரச்சகனை போட்டு, ஆபத் பாந்தவனை போற்றி, அன்னதான பிரபையை போற்றி, மணிகண்டனை போற்றி, மஞ்சமாதேவி கரளிவனை போற்றி, மங்கா விளக்கை போற்றி, மகர ஜோதியை போற்றி, மணிகண்டனை போற்றி, பந்தளராஜன் புதனனை போற்றி, பம்பா நதியை போற்றி, பாபரின் சோதரனை போற்றி, 18ஆம் பட கருப்பசாமியை போற்றி, மருந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை புண்ணத்து அருள் வேண்டும். பொன்படி 18 மேல் வீட்டிற்கும் இல்லாத வீரன் வீரமணிகண்டன், காசி ராமேஸ்வரம், மலையாளம் அடைக்காலும் சுவாமியே சரணமயப்பா. நன்றி, வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.